வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைப்பதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மசோதாவினுடைய முதல் கட்ட வாசிப்பும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிபந்தனைகளும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணங்களும் லெபனானிலே அடுத்த கட்ட போரை ஆரம்பித்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவமும் வெளியேறி வரும் தெற்கு லெபனான் பிரதேச மக்களும் உச்சக்கட்ட பதற்றமும் ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் தொடர்பாக பதற்றத்தை அதிகரிக்கக்கூடிய கருத்துக்களை வெளியிட்ட சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் ஏடென் வளைகுடா பிரதேசத்திலே கைப்பற்றப்பட்ட ஆயுத கப்பலும் கைது செய்யப்பட்ட 8 நபர்களும் டொனால்ட் ட்ரம்புக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் மிரட்டலான பதிலடிகளை வழங்கிய ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்களும் தயாராக இருக்கக்கூடிய 3 அணுசக்தி படைகளும் உச்ச பதற்றமும் வெனிசுவேலாவுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க போகும் டொனால்ட் ட்ரம்பும் வெனிசுவேலாவில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய ஆயுதங்களும் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய B-2 போம்பர் போர் விமானங்களும் நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுவேலாவுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். இதற்கமைவாக அமெரிக்காவினுடைய வான்படைகள் வெனிசுவேலா வான்பரப்பிலே களமிறக்கப்பட்டிருந்தன. மேலும் B-2 போம்பர் போர் விமானங்களும் வெனிசுவேலாவினுடைய வான்பரப்பில் களமிறக்கப்பட்டிருந்தன. வெனிசுவேலா அரசாங்கத்தை மிரட்டக்கூடிய வகையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் அனைத்து போர் விமானங்களையும் களமிறக்கியிருந்தார். மேலும் இவை தொடர்பாக நேற்றிரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் வெனிசுவேலாவில் இருக்கக்கூடிய அனைத்து போதைப் பொருள் கும்பல்களையும் முழுமையாக இலக்கு வைக்கப் போகின்றோம். இந்த போதைப் பொருள் கும்பல்கள் ISIS பயங்கரவாதிகளை போன்றவர்கள். மேற்குலகில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளாகவே இந்த போதைப் பொருள் கும்பல்கள் காணப்படுகின்றன. சீனா வெனிசுவேலாவை பயன்படுத்தி அமெரிக்காவுக்குள்ளே மிகவும் ஆபத்தான போதைப் பொருட்களை கடத்துகின்றது. இது அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்புக்கும் எதிர்காலத்திற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் மாறியுள்ளது. இதனால் இவை அனைத்தையும் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். தற்போது இதற்கான ஒரு போர் பிரகடனம் தேவையில்லை. நாங்கள் போரை அறிவிக்க தேவையில்லை. போதைப் பொருள் கும்பல்களை சேர்ந்த நபர்களையும் அவர்களுடைய தலைவர்களையும் இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம். இவர்களை நாங்கள் கொலை செய்வோம். விரைவில் இவை அனைத்திற்கும் முடிவு கட்டுவோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்ப் கொலம்பியா நாட்டுக்கு எதிரான மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தார். வெனிசுவேலாவுக்கு அடுத்தபடியாக கொலம்பியாவும் போதைப் பொருள் கும்பல்களுடைய தலைநகரமாக மாறி இருப்பதாகவும் சீனா கொலம்பியாவை பயன்படுத்தியும் அமெரிக்காவுக்குள்ளே போதைப் பொருட்களை விநியோகம் செய்வதாகவும் கொலம்பியாவினுடைய அரச தலைவர்கள் மிகவும் மோசமானவர்கள் என்றும் அவர்களை நாங்கள் முழுமையாக நீக்க வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுவேலாவுக்கு எதிராகவும் கொலம்பியாவுக்கு எதிராகவுமே இந்த மிரட்டல்களை வெளியிட்டுள்ளார். அதே போன்று வெனிசுவேலாவிலும் கொலம்பியாவிலும் ஈரான் மற்றும் சீனாவினுடைய ஆதிக்கம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்றும் வெனிசுவேலாவிலும் கொலம்பியாவிலும் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. வெனிசுவேலா நாட்டினுடைய தலைவர்களும் கொலம்பியா நாட்டினுடைய தலைவர்களும் பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் எதிர்ப்பச்சுக்களுக்கும் ஈரானுக்கும் முழுமையான ஆதரவை வழங்கி வரக்கூடியவர்கள். இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக நாங்கள் காசாவிலே களமிறங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்கின்ற கருத்துக்களையும் கொலம்பியா நாட்டினுடைய ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். ஐநாவின் பொதுச்சபையிலே பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். மேலும் வெனிசுவேலா மற்றும் கொலம்பியாவினுடைய அரசாங்கங்கள் ஈரான் சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய கூட்டணிகளோடு தொடர்புகளை அதிகப்படுத்தி இருப்பதனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இந்த 2 அரசாங்கங்களையும் முழுமையாக வீழ்த்துவதற்கான வேலை திட்டங்களையே மேற்கொண்டு வருகின்றது. நாங்கள் போதைப் பொருள் கும்பல்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றோம் என கூறி வெனிசுவேலா மற்றும் கொலம்பியாவினுடைய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கான சதித்திட்டங்களே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே நேரம் வெனிசுவேலாவும் அமெரிக்காவுக்கு எதிரான போருக்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றது. வெனிசுவேலாவிலே ஈரானிய ஆயுதங்களும் படகுகளும் குவிக்கப்பட்டுள்ளன. வெனிசுவேலாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய உறவுகள் தொடர்பாகவும் வெனிசுவேலாவிலே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய ஆயுதங்கள் தொடர்பாகவும் இன்சைட் உலகம் சேனலில் தனியான காணொளி ஒன்றை பதிவிட்டுள்ளேன். அத்தோடு வெனிசுவேலாவினுடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சமாதானத்திற்கான நோபல் பரிசை பெற்றிருக்கக்கூடிய மரியோ கொரினா நெட்டன்யாகுவுக்கு தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி வெனிசுவேலாவிலே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதற்காக அமெரிக்காவோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக களமிறங்க வேண்டும் என்கின்ற தொடர்ச்சியான அழுத்தங்கள்
சந்தேகங்களையும் கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகின்றார். அத்தோடு ஈரானும் சீனாவும் ரஷ்யாவும் வெனிசுவேலாவுக்கும் கொலம்பியாவுக்கும் முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் அறிவித்துள்ளார்கள். எனவே தற்போது வெனிசுவேலா மற்றும் கொலம்பியாவுக்கு எதிரான போர் தொடர்பான தாக்குதல்கள் தொடர்பான பதற்றங்கள் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளன. அடுத்து ரஷ்யா உக்ரைன் விரிவாக்கமும் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளும் உச்சக்கட்ட பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான எண்ணெய் நிறுவனங்களை இலக்கு வைத்து அமெரிக்கா உச்சக்கட்ட பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. மேலும் ரஷ்யாவினுடைய எண்ணெய் வர்த்தகத்தை முழுமையாக முடக்குவதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்தோடு ரஷ்யாவினுடைய இந்த நிறுவனங்களுக்கு எதிராக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடையினால் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான எண்ணெய் வர்த்தகமும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. ரஷ்யாவினுடைய குறித்த நிறுவனங்களோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய சீனாவினுடைய எண்ணெய் நிறுவனங்களுக்கு எதிராகவும் அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. இதனால் தற்போது ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான எண்ணெய் வர்த்தகத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் ரஷ்யாவும் சீனாவும் மறைமுகமாக இந்த எண்ணெய் வர்த்தகத்தை மேற்கொள்வார்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ரஷ்யாவினுடைய எண்ணெய் நிறுவனங்கள் மீதான இந்த பொருளாதார தடைகளினால் சர்வதேச எண்ணெய் வர்த்தகத்திலும் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு கச்சா எண்ணெயினுடைய விலையானது அதிகரித்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு நேற்றிரவு ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்புடனான அடுத்த கட்ட சந்திப்பை மேற்கொள்வதற்கும் இவை தொடர்பான மாநாட்டை நிகழ்த்துவதற்கும் அமெரிக்கர்களை ஏற்பாடு செய்திருந்தார்கள். மேலும் ஏற்பாடு செய்தவர்களே இந்த மாநாட்டை முழுமையாக ரத்து செய்துவிட்டார்கள். தற்போது ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது 19வது பொருளாதார தடைகளையும் விதித்துள்ளது. ரஷ்ய கழிப்பறைகளை இறக்குமதி செய்வதற்கான தடைகளையும் ஐரோப்பிய ஒன்றியம் விதித்துள்ளது. மேலும் ரஷ்ய கழிப்பறைகள் மிகவும் விலை கூடியது என்பதனையும் அவர்கள் அதிகளவு செலவாகும் என்பதனையும் கூறிக்கொள்கின்றேன். ஏனென்றால் இதற்கு பிறகு அவர்களுக்கு அதிகமாக கழிப்பறைகள் தேவைப்படும். ரஷ்யாவுக்கு எதிரான புதிய பொருளாதார தடைகள் எங்களுடைய நல்வாழ்வை ஒருபொழுதும் பாதிக்கப் போவதில்லை. இந்த பொருளாதார தடைகளை சவால்களை எதிர்கொள்வதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகள் ரஷ்யா மீது உச்சழுத்தங்களை வழங்குவதற்காகவே விதிக்கப்பட்டுள்ளன. சுயமரியாதையுடைய எந்த ஒரு நாடும் அழுத்தங்களை வழங்கி கட்டுப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய மாட்டார்கள். உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணையான டொமாஹாக் ஏவுகணையை வழங்குவது இந்த போரினுடைய விரிவாக்கத்தையே குறிக்கும். ரஷ்ய எல்லை பிரதேசங்களுக்குள்ளே இந்த நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் ரஷ்யாவினுடைய பதிலடியானது மிகவும் தீவிரமாகவே அமைந்திருக்கும். எங்களுடைய பதிலடிகள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதனை அனைவரும் களத்திலே நிச்சயமாக பார்ப்பார்கள். மேலும் எங்களுடைய 3 படைகளும் தயாராகவே உள்ளன. 3 படை பிரிவுகளிலும் இருக்கக்கூடிய அணுசக்தி திறன்கள் தயாராகவே இருக்கின்றது என ரஷ்ய அதிபர் புட்டின் அவர்கள் மிரட்டலான பதில்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார். எனவே தற்போது ரஷ்யா உக்ரைன் பதற்றமும் உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து ஏடன் வளைகுடா பிரதேசத்திலே ஈரானுக்கு சொந்தமான சிறிய இராணுவ கப்பல் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. ஈரானினுடைய பந்தர் அப்பாஸ் பிரதேசத்திலிருந்து புறப்பட்ட இந்த சிறிய இராணுவ கப்பலையே கைப்பற்றியுள்ளார்கள். இந்த சிறிய இராணுவ கப்பலுக்குள் அதிகளவான ஆயுதங்களும் ஏவுகணைகளும் மிக முக்கியமான பொருட்களும் காணப்பட்டுள்ளன. யமன் ஹவுதிகளுக்கு ஈரான் வழங்கியிருக்கக்கூடிய ஆயுதங்களும் ஏவுகணைகளும் சில முக்கியமான பொருட்களுமே காணப்பட்டுள்ளன. யமனினுடைய தெற்கு பிரதேசமான ஏடன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூற்று படைகளும் தெற்கு இடைநிலை அரச கூலிப்படைகளும் ஒன்றிணைந்து இந்த சிறிய இராணுவ கப்பலை கைப்பற்றியுள்ளார்கள். மேலும் குறித்த கப்பலின் மூலமாக யமன் ஹவுதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் கைப்பற்றியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் கப்பலிலே இருக்கக்கூடிய 8 பேரை கைது செய்து அவர்களை கடத்திச் சென்றுள்ளார்கள். கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு ஏடன் வளைகுடா பிரதேசத்திலே இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூலிப்படைகளும் கூற்றுப்படைகளும் ஒன்றிணைந்து யமன் ஹவுதிகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்த ஆயுத கப்பல் ஒன்றை கைப்பற்றி இருந்தார்கள். தற்போது 2வது முறையாக இவ்வாறான சம்பவம் பதிவாகியுள்ளது. மேலும் குறித்த சம்பவம் தொடர்பாகவும் இதற்கான பதிலடிகள் தொடர்பாகவும் இன்னும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் எந்தவிதமான அறிக்கைகளையும் வெளியிட்டிருக்கவில்லை. அடுத்து ஈராக்கிய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர்களும் இன்னும் சில முக்கியமான பிரதிநிதிகளும் ஈரானுக்கு விஜயம் செய்து ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்களை சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ஈராக்கிய அரசாங்கத்தை பலப்படுத்துவதற்காகவும் எதிர்க்கட்சிகளை பலப்படுத்துவதற்காகவும் ஈராக்கினுடைய பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாகவும் பல மிக முக்கியமான விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த சந்திப்புகளுக்கு பிறகு அலி லர்ஜானி அவர்கள் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடனான
பேச்சுவார்த்தைகளின் அனுபவம் எங்களுக்கு சில பாடங்களை கற்றுத் தந்துள்ளது. எதிர்கால நிலைமைகள் மிகவும் சிக்கலானது மற்றும் ஆபத்தானது என்பதனையும் உணர்த்தியுள்ளது. மேலும் இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம். ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலுக்கும் அதிரடியான பதிலடிகளை வழங்குவதற்கு எங்களுடைய ஆயுதப்படை பிரிவுகள் முழுமையாக தயார் நிலையிலேயே இருக்கின்றன. அத்தோடு அரேபிய தலைவர்களை டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பணமாகவே பார்க்கின்றார். ட்ரம்ப் எப்போதும் ஒரு தொழிலதிபராகவே இருக்கின்றார். இதனால் அரேபிய தலைவர்களை வைத்து பணம் சம்பாதிப்பதற்கான எல்லாவிதமான காய் நகர்த்தல்களையும் டொனால்ட் ட்ரம்ப் தந்திரமாக மேற்கொண்டு வருகின்றார். ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வேலை திட்டங்களும் நகர்வுகளும் ஈரானிடம் செல்லாது. மேலும் நாங்கள் அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை தொடர்வதில் எந்தவிதமான பயனும் இல்லை என ஈரானிய தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் தொடர்பாக எவ்வாறானதொரு பதற்ற நிலைமை ஏற்பட்டிருந்ததோ அதே பதற்ற நிலைமையை தற்போதும் ஏற்படுத்துவதற்கான அறிக்கைகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. இதற்கமைவாக சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் குரோசி இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானிடம் 60% செறிவூற்றப்பட்ட 400 கிலோகிராம் யுரேனியம் காணப்படுகின்றது. இதனை மேலும் செறிவூற்றினால் ஈரானினால் ஒரு வாரத்திற்குள்ளே 10 அணுகுண்டுகளை இலகுவாக தயாரித்துவிட முடியும். அதே நேரம் ஈரான் ஒரு அணுகுண்டை தயாரிப்பதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது என்பதற்கான எந்தவிதமான ஆதாரங்களும் இல்லை. இருப்பினும் ஈரானுக்கு அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கான எல்லாவிதமான திறன்களும் காணப்படுகின்றன. விரைவாகவும் வினைத்திறனோடும் அணுகுண்டுகளை தயாரிப்பதற்கான எல்லா திறன்களும் ஈரானிடம் காணப்படுகின்றது என சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினுடைய தலைவர் ரஃபேல் குரோசி தெரிவித்துள்ளார். இவருடைய இந்த கருத்துக்கள் தற்போது ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் தொடர்பான பதற்றத்தையும் அதிகரித்துள்ளது. மேலும் ஈரான் அவசரமாக அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இல்லாவிட்டால் நாங்கள் ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுப்போம் என்றும் ஐரோப்பிய நாடுகள் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளன. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு எகிப்திலே வைத்து சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தோடு மேற்கொள்ளப்பட்டிருந்த ஒப்பந்தத்தையும் ஈரான் முழுமையாக ரத்து செய்துள்ளது. எனவே தற்போது ஈரானிய அணுசக்தி திறன்கள் தொடர்பான பதற்ற நிலைமைகள் அதிகரித்துள்ளன. மேலும் தற்போது அமெரிக்காவும் ஐரோப்பாவும் ஈரானினுடைய அணுசக்தி திறன்களை மாத்திரம் இலக்கு வைக்கவில்லை, ஈரானினுடைய ஏவுகணை திறன்களையும் முழுமையாக இலக்கு வைத்துள்ளார்கள். அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே அதனுடைய வான்வழி தாக்குதல்களை அதிகப்படுத்தியுள்ளது. நேற்று மாலை தெற்கு லெபனானினுடைய 5க்கும் அதிகமான பிரதேசங்களில் 25க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் 2 வாகனங்களை இலக்கு வைத்து படுகொலை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் தெற்கு லெபனானிலே பெரிய அளவிலான இராணுவ நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளோம். லெபனானுக்குள்ளே எங்களுடைய விரிவாக்க தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளோம். தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களிலே பொதுமக்கள் இருப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. குறித்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அனைவரும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். இந்த பொதுமக்களை ஹிஸ்புல்லா மனித கேடயங்களாகவே பயன்படுத்துகின்றது. இதனால் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களில் இருந்து அனைவரும் வெளியேறிவிட வேண்டும். அத்தோடு ஹிஸ்புல்லாவினுடைய பதிலடி தாக்குதல்களுக்கு தயாராகும் வகையில் வடக்கு போர் முன்னணியானது முழுமையான தயார்படுத்தல்களோடும் உச்செச்சரிக்கையிலும் இருக்க வேண்டும். வடக்கு போர் முனையிலே இருக்கக்கூடிய அனைத்து படைகளும் சிப்பாய்களும் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும். ஹிஸ்புல்லாவினுடைய பதிலடி தாக்குதல்களை முறியடிப்பதற்கு முழுமையாக தயார் நிலையில் இருக்க வேண்டும். மேலும் ஹிஸ்புல்லாவினுடைய எந்த ஒரு தாக்குதலுக்கும் நாங்கள் வீரியமான பதிலடிகளை வழங்குவோம். லெபனானினுடைய மத்திய மற்றும் வடக்கு பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவினுடைய அனைத்து திறன்களையும் அளிப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். இதனால் வடக்கு போர் முனையானது முழுமையாக தயார் நிலையிலேயே இருக்கின்றது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் லெபனானிய தலைவர்களுக்கு ஒரு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளது. லெபனான் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கக்கூடிய விடயத்தில் பின்வாங்கி வருகின்றது. இதற்கு பிறகும் லெபனானி அரசாங்கம் சரியான முறையில் எங்களுக்கு பதில்களை வழங்கவில்லை என்றால், ஹிஸ்புல்லாவை அவசரமாக நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிக்கவில்லை என்றால் லெபனானுக்குள்ளே இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் விரிவாக்கப்படும். இதற்கு அர்த்தம் போருக்கு திரும்புவதல்ல, மாறாக இஸ்ரேல் லெபனானினுடைய பல பிரதேசங்களிலும் தாக்குதல்களை விரிவாக்கும். இது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படாத போரினுடைய விரிவாக்கமாகவே அமைந்திருக்கும். ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்கு லெபனானுக்கு வழங்கக்கூடிய உச்சழுத்தமாகவே அமைந்திருக்கும். இதனால் லெபனானிய தலைவர்கள் அவசரமான முடிவுகளை எடுக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் லெபனானிய தலைவர்களுக்கு அவசர செய்திகளை அனுப்பி இருப்பதாக லெபனானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.
இதைத் தொடர்ந்து லெபனானினுடைய பிரதமர் நவாப் சலாம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லெபனானிலே ஹிஸ்புல்லா என்பது ஒரு அரசியல் கட்சியாக மாத்திரமே இருக்க முடியும். இதற்கு பிறகு லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லா இராணுவம் இருக்க முடியாது. ஹிஸ்புல்லா லெபனானுக்குள் செயற்படுவதாக இருந்தால் அது ஒரு அரசியல் கட்சியாக மாத்திரமே செயற்பட வேண்டும். மேலும் ஹிஸ்புல்லா முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்கள் கீழே வைக்கப்பட வேண்டும். இதன் மூலமாகவே லெபனானினுடைய எதிர்காலத்தை எங்களுக்கு கட்டியெழுப்ப முடியும். மேலும் இதற்காக அடுத்த கட்ட வேலை திட்டங்களை அவசரமாக மேற்கொள்வதற்கு நாங்கள் உறுதிமொழிகளை வழங்கியுள்ளோம் என லெபனானினுடைய பிரதமர் நவாப் சலாம் தெரிவித்துள்ளார். அதே போன்று ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மன்சூர் இப்ராஹிம் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். லெபனானுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை விரிவாக்குவது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது. ஹிஸ்புல்லாவுக்கு அழுத்தங்களை வழங்குவதற்காக, லெபனானி அரசாங்கத்திற்கு அழுத்தங்களை வழங்குவதற்காக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மக்களை வெளியேற்றி உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வது நிச்சயமாக பாரிய விளைவுகளை ஏற்படுத்த போகின்றது. ஹிஸ்புல்லாவினுடைய பொறுமையை யாரும் தவறாக கணக்கிட வேண்டாம். மேலும் இதனால் நிலைமைகள் மிகவும் மோசமாகிவிடும் என ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மிரட்டலான எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார். அத்தோடு இன்று மாலை தெற்கு லெபனானினுடைய அல்கியாம் பிரதேசத்திலிருந்து லெபனானிய மக்களை வெளியேற்றுவதற்கான கட்டளைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிறப்பித்துள்ளது. அல்கியாம் பிரதேசத்திலே யாரும் நிலைத்திருக்க கூடாது என்றும், யாராவது குறித்த எல்லை பிரதேசங்களில் நிலைத்திருந்தால் நாங்கள் அவர்களுக்கு எதிரான துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. மேலும் குறித்த எல்லை பிரதேசங்களினூடாக தரை வழியாக முன்னேறுவதற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பித்துள்ளது. அதாவது வான்வழி தாக்குதல்களை மாத்திரமல்லாமல் தரை வழியாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முன்னேறி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களையும் விரிவாக்கத்தையும் தற்போது ஆரம்பித்துள்ளது. எனவே தற்போது லெபனானிலே பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. லெபனானிலே அடுத்த கட்ட விரிவாக்கத்தை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஆரம்பித்து விட்டது. மேலும் இதற்கு ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் எவ்வாறு பதிலடிகளை வழங்கப் போகின்றார்கள் என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். காசாவினுடைய நிர்வாகத்தை வழிநடத்துவதற்காக சுயாதீன பலஸ்தீனியர்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப குழு தெரிவு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இதற்கமைவாக குறித்த தொழில்நுட்ப குழுவில் 15 பேரை தெரிவு செய்வதற்காக 40 பேரை கொண்ட பெயர் பட்டியலை ஹமாஸ் தரப்பினர் மத்தியஸ்தர்களிடம் முன்வைத்திருந்தார்கள். மேலும் இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கடந்த 2 நாட்களாக எகிப்திலே நடைபெற்றிருந்தன. ஹமாஸினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டே இந்த பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக தற்போது 40 பேர் கொண்ட பட்டியலில் இருந்து 15 பேரை தெரிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களில் அதிகமானோர் ஹமாஸை ஆதரிக்கக்கூடியவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். அத்தோடு இந்த பெயர் பட்டியல் தொடர்பாக சில முக்கியமான தகவல்களையும் முன்னைய காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது இந்த பெயர் பட்டியலில் ஹமாஸினுடைய அடையாளம் வெளிப்படுத்தப்படாத தளபதிகள் இணைக்கப்பட்டுள்ளார்கள் என்றும், ஹமாஸ் தந்திரமாக காய்களை நகர்த்தி இந்த பெயர் பட்டியலை முன்வைத்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தேன். எனவே தற்போது காசாவின் நிர்வாகத்தை வழிநடத்துவதற்கான தொழில்நுட்ப குழு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வெற்றியடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த தொழில்நுட்ப குழு தொடர்பான இறுதி முடிவுகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் இன்னும் வெளிப்படுத்தவில்லை. இறுதி நேரத்திலே அமெரிக்கா இந்த பெயர் பட்டியலில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் களமிறங்கியிருக்கும் வேளையிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பாராளுமன்றத்தில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை இஸ்ரேலோடு முழுமையாக ஒன்றிணைப்பதற்கான மசோதா முன்வைக்கப்பட்டு அதற்கான முதலாம் கட்ட வாசிப்புகளும் நடைபெற்றிருந்தன. மேலும் இந்த முதலாம் கட்ட வாசிப்பை தொடர்ந்து குறித்த மசோதாவுக்கான ஒப்புதலையும் பாராளுமன்றம் வழங்கியுள்ளது. பெரும்பாலும் அடுத்த கட்ட வாசிப்புகளில் குறித்த மசோதாவானது முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை இணைப்பது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வெஸ்ட் பேங்க் பிரதேசமானது இஸ்ரேலோடு ஒன்றிணைக்கப்படாது, வெஸ்ட் பேங்க் பிரதேசம் இஸ்ரேலோடு இணைக்கப்படாது என்கின்ற வாக்குறுதிகளை நான் அரேபிய தலைவர்களுக்கு வழங்கிவிட்டேன். மேலும் இவை தொடர்பாக நாங்கள் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை இஸ்ரேலோடு மேற்கொள்வோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதாவது தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய 20 அம்ச திட்டத்தில் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை இஸ்ரேலோடு ஒன்றிணைப்பதும் பிணைக்கப்பட்டுள்ளது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய 20 அம்ச திட்டத்திற்கமைவாக அனைத்து அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் ஒன்றிணைந்து காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கு தேவையான அனைத்து விடயங்களையும் அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக அரபு நாடுகள் ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான உச்சழுத்தங்களையும் வேலை திட்டங்களையும் மேற்கொள்ள வேண்டும். இதற்கு ஈடாக வெஸ்ட் பேங்க் பிரதேசம் இஸ்ரேலோடு இணைக்கப்பட மாட்டாது என்று டொனால்ட் ட்ரம்புக்கும் இந்த அடிமை அரபுகளுக்கும் துரோகிகளுக்கும் இடையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஐநாவின் பொதுச்சபை அமர்வின் போது
டொனால்ட் ட்ரம்பை அடிமை அரபு தலைவர்களும் துரோகிகளும் சந்தித்திருந்தார்கள். இதன்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசம் இணைக்கப்படக்கூடாது என்கின்ற கோரிக்கைகளை இவர்கள் முன்வைத்திருந்தார்கள். துரோகி அப்பாஸினுடைய அரசாங்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். மேலும் இதற்கீடாக அனைத்து அரபு நாடுகளும் காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் நிபந்தனைகளையும் முன்வைத்திருந்தார். இதற்கமைவாகவே டொனால்ட் ட்ரம்பினுடைய 20 அம்ச திட்டமும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதாவது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கு அனைத்து அரபு நாடுகளும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். ஹமாஸ் முழுமையாக காசாவிலே நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். ஹமாஸினுடைய தலைவர்கள் காசாவை விட்டு வெளியேற வேண்டும். இவை அனைத்தும் நடைபெற்றால் வெஸ்ட் பேங்க் பிரதேசம் இஸ்ரேலோடு ஒன்றிணைக்கப்பட மாட்டாது. துரோகி அப்பாஸினுடைய அரசாங்கமும் பாதுகாக்கப்படும். இல்லாவிட்டால் ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படாவிட்டால் நிலைமைகள் மாற்றமடையும் என்பதே குறித்த ஒப்பந்தத்தினுடைய வெளிப்படுத்தலாகும். எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த முக்கியமான காரணங்களையும் விடயங்களையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.